நற்செயல்களை செய்வோமானால் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதற்கு மாறாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்குமானால் அதற்குரிய கூலியை நாம் கிடைக்கப் பெறுவோம். என்னுடைய நல்லெண்ணங்கள் நற்செயல்களுக்கு பின்னணியாக இருக்கிறது. நற்செயல்களுக்கு உரிய கூலி நன்மையை தவிர இல்லை, அவ்வாறில்லை. நற்செயல்களுக்கு கேடுகள் விளையும். இந்த இரண்டு விதமான எண்ணங்களில் நாம் சிந்தித்து உணர்ந்தால் தவிர பெரும்பாலும் மனிதர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம். நல்லவனாக நீ வாழ்ந்தால் உனக்கு வாழ்வதற்கு வழி இருக்காது, பெரும் கஷ்டத்திற்கு உள்ளாவாய். ஒரேடியாக நல்லவனாக நீ இருக்காதே. மனிதர்களுடைய பேச்சுக்கள் காரணமாக நாம் பாதை தவறிவிட நேரிடும். பெரும்பாலும் இவ்விதமாக நாம் பாதை மாறியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை அறிந்தோ நம்மை அறியாமலோ, பெரும்பாலும் அறியாமல் தான். அறிந்தும் நாம் மறந்து அறியாதவர்களைப் போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரொருவருக்கும் சத்தியம் விளங்காமல் இல்லை. நல்லவனாக இருந்தால் வாழ முடியாது என்ற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்களை விட்டும் நாம் விலக வேண்டும். அத்தகைய மனிதர்களோடு நமக்கு நெருக்கம் கூடாது. தாங்களும் அறியாமலாகி அறியாமையிலிருந்தும் இன்னும் நாம் அதனை மறந்துவிட்டவர்களாகவும் ஆகிய நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் மற்றவர்களுக்கும் போதிக்கின்றேன், நல்லவனாக இருந்தால் வாழ முடியாது. இதனை நான் என்னுடைய ஸ்தானத்திலிருந்து நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றேன். நான் எப்படி வாழ்கின்றேன் பார், உன்னை மாதிரி நான் கஷ்டப்படுகின்றேனா? பொருளாதாரத்தில் குறைவு எனக்கு இருக்கிறதா? நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை இறைவன் தண்டித்திருக்கலாமே, ஏன் தண்டிக்கவில்லை? இறைவன் நன்மை நியாயம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது என்று போதிக்கின்றார்கள். தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை முன்னுதாரணமாக்கி நாம் இதனை அறிய வேண்டியது. எப்படி இவர்கள் இதனை போதிக்கும் பொழுதும் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு தங்களை முன்னுதாரணமாக ஆக்கி ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்காத, சூதும் வாதும் அறிந்தவனாக சூதுக்களை கொண்டும் வஞ்சனைகளை கொண்டும் கொஞ்சம் ஏமாற்றை கொண்டும் புத்திசாலித்தனத்தை கொண்டும் அந்த ஏமாற்றை அது நன்மையை போன்று மற்றவர்களுக்கு எப்படி நீங்கள் நடிப்பதும் உங்களுடைய பேச்சுக்களை கொண்டு எப்படி ஏமாற்றுவதும் இந்த புத்திசாலித்தனத்தை கொண்டும் நீங்கள் வாழ்ந்தால் தவிர உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாகிவிடும் என்று நாம் எந்த மனிதர்கள் இன்று ஒரு நல்ல நிலையில் பொருளாதாரத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆடம்பரமாகவும் பகட்டாகவும் பார்க்கின்றோமோ நாம் மயக்கப்படுகின்றோம். யார் நமக்கு இதை போதிக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக குற்றவாளிகள். ஒருவன் தவறு செய்கின்றான், தெரிந்தே தவறு செய்கின்றான், ஏமாற்றுகின்றேன், பொய்யை அதிகமாக நான் பேசுகிறேன், மற்ற மனிதர்கள் முன்பாக நான் மதிப்போடும் பெருமையோடும் வருகின்றேன், அவர்கள் என்னை மதிக்கின்றார்களா என்று நான் என் ஓரக்கண்ணாலும் பார்க்கின்றேன், என்னை பிரமைப்போடு பார்க்கும் பொழுது என்னுடைய அலங்காரங்களையும் பகட்டையும் பார்க்கும் பொழுது என் மனம் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் எனக்கு கீழாக இருக்கின்றார்களே என்பதை பற்றி என்னுடைய எண்ணம் போகவில்லை. அவர்கள் கீழாக இருப்பதும் என்னை மேலாக மதிப்பதும் எனக்கு மனதுக்கு நன்றாக இருக்கின்றது. இது நல்ல மனமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒருவன் என்னை புகழும் பொழுது அவன் தன்னை தாழ்த்தி கொள்கின்றான் என்று ரெண்டு விதமாக இருக்கின்றது. ரெண்டு பேருக்கும் ஒரே மனம்.
என்னை புகழும்பொழுது நான் பெருமை கொள்கின்றேன். அதே சமயம் அவன் இறங்கியிருக்கின்றானே என்பதை பற்றி எனக்கு இரக்கமில்லை, பரிவும் இல்லை. இறக்கப்படாதே என்று நான் கூறக்கூடாது. நான் பகட்டாக இருக்கின்றேன். என் பகட்டை குறைத்து கொள்ள வேண்டுமா? அவன் மீது யார் என்னை பிரமிப்போடு பார்க்கின்றார்களோ அவர்கள் தங்களை நான் இவ்விதமாக இருக்கின்றேனே என்று அறிந்து பார்ப்பார்களானால் அதில் ஒரு நன்மை அவர்களுக்கு இருக்கின்றது. நான் இவ்விதமாக இருக்கின்றேனே என்று கூறும்பொழுது ஒரு பிரார்த்தனையும் கலந்திருக்கின்றது. எனக்கும் இந்த மாதிரி வேண்டுமே என்று, ஏதோ ஒன்று தவறோ சரியோ தனக்கும் முன்னேற வேண்டுமே என்று அந்த பிரார்த்தனை இருக்கின்றது. இவனெல்லாம் இப்படி இருக்கின்றானே என்று எண்ணும் பொழுது பொறாமையையும் கொள்கின்றேன். அதே சமயம் எனக்கு ஒரு உயர்வு உண்டு என்ற அந்த எண்ணத்தை நான் நீக்கிவிட்டேன். இவை அனைத்துமே நான் எந்த விதமாக மனிதர்களிடம் வருகின்றேனோ அந்த கண்தீட்டை நான் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றேன். எனக்கு இன்றைய நிலை நிச்சயமாக மாற இருக்கின்றது. பிறர் என்னை பார்த்து பெருமை கொண்டு பெருமையோடு பார்க்கும் பொழுதும் பெருமிதத்தோடு பார்க்கும் பொழுதும் பிரமிப்போடு பார்க்கும் பொழுதும் வெளிப்படையாக பார்க்கின்றார்கள். உள்ளத்தில் எனக்கு ஏராளமான கஷ்டங்கள் இருக்கின்றன. என் உடலிலும் ஏராளமான கஷ்டங்கள் இருக்கின்றன. அவற்றை நான் மறந்துவிட்ட நிலையில் அல்லது இன்று நான் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சமாளித்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த எண்ணத்தை கொண்டு நாளைய வாழ்க்கையில் எனக்கு கஷ்டங்கள் வந்துடுமோ என்ற பயம் இருக்கக்கூடிய நிலையில் மற்ற மனிதர்களோடு பெருமையோடு அவர்கள் முன்பாக வருவது நமக்கு நன்மையானதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியானது கவலைக்குரிய சூழ்நிலையை நாளைக்கு நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை சத்தியம்தான் என்பதை அறிவிக்கும். அந்த நேரத்தில் நான் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே எனக்கு அறிவிக்கப்படுகின்றது என்னுடைய வாழ்க்கையை பற்றி எப்படி அமைய இருக்கிறது என்பதை. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இன்று 3 வேளை சாப்பிட்டு கொண்டிருக்கிற நிலையில் நாளைக்கு என்ன ஆகுமோ என்று பயம் இருக்கிறது. நாளைக்கு எனக்கு உணவு கிடைக்குமா என்று பயம் இருக்கின்றது. யாருக்கு நாளைக்கு எனக்கு உணவு கிடைக்குமா என்று பயம் இருக்கின்றதோ அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் இந்த உணவை சாப்பிடக்கூடிய அதே நேரத்தில் பணத்தை மையமாக வைத்து நாளைக்கு எனக்கு பணம் கிடைக்குமா என்ற எண்ணத்தில் யார் வாழ்கின்றார்களோ நன்றி கெட்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் உள்ள கவலை, நாளைய கவலை நீங்க வேண்டும் என்றால் இன்று 3 வேளைக்கும் எனக்கு உணவு கிடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக நாளைக்கு உணவு கிடைக்குமா என்ற அந்த எண்ணம் எவருக்கும் வராது. ஆனால் உணவுக்கு பதிலாக பணத்தை மனதில் வைத்துக்கொண்டு நாளைக்கு கிடைக்குமா என்று இருக்கும் பொழுது இந்த உணவும் கெட்டுவிட்டது, பணத்தை கொண்டு வாங்கக்கூடிய அந்த உணவும் கேடுதான். இந்த உணவுக்கும் பஞ்சம், அந்த பணத்திற்கும் நிறைவான உங்களுடைய வாழ்க்கையின் சுகங்கள் கொடுக்க முடியாது. பணம் என்ற ஒன்றை உணவுக்கு பதிலாக நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஒன்று எனக்கு இருக்கும் வரையில், உணவுக்கு பதிலாக பணம் என்ற ஒன்று என் முன்னால் இருக்கும் வரையில் எனக்கு கேடுகளை தவிர விளையாது. என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் என்னுடைய வாழ்க்கையிலேயே நாளைய வாழ்க்கையை பற்றிய அச்சத்திலிருந்து நீங்கி அமைதி ஏற்படுவதற்கும் வழி கிடையாது. சத்தியம் நமக்கு இன்று விளங்கி கொண்டிருக்கிற நிலையில் பணம்தான் முக்கியம் என்று நான் வாடும் பொழுது நான் எனக்கு தவறு செய்து கொண்டிருக்கின்றேன். சத்தியத்தை உணர்ந்த நிலையில் நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன். நான் செய்யக்கூடிய பிழை எனக்கு இறைவன் மன்னித்துடுவான். அதே நேரம் இதில் நான் பெருகி கொண்டு வரும்பொழுது, பணத்தில் நான் பெருகி கொண்டு வரும்பொழுது மற்றவர்களுக்கும் பணம்தான் முக்கியம், பணம் இல்லை என்றால் மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள், பணத்தை கொண்டு எதையும் சாதித்து விடலாம் என்று போதிக்கும் பொழுது நான் குற்றவாளியாகின்றேன். அவனும் அதை ஏற்றுக்கொண்டான். என்னை போன்றே மற்றவர்களுக்கும் தவறான பாதையை நான் காட்டும் பொழுது, என்னை முன்னுதாரணமாக்கி காட்டும் பொழுது அவனும் அதை ஏற்றுக்கொள்ளனால் நான் சமுதாயத்தில் இறைவன் கண் முன்பாக ஒரு குற்றவாளி. இத்தகையோருக்குத்தான் அவர்களுடைய வேதனை நிகழ்வதற்கு முன்பாகவே கவலை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அறிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொருவரும் நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். காரணம், பணம்தான் முக்கியம் என்ற விதத்தில் ஒவ்வொரு குடும்பமும் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றது. குணம் முக்கியம் என்ற அடிப்படையை கொடுக்காமல் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று மட்டும்தான் ஒரு குறிக்கோளாக ஒவ்வொரு குடும்பத்திலும் தன் குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது கவலை, நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை. எங்கிருந்து வருகின்றது அந்த கவலை என்பதை கவனியுங்கள். கவலையிலிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது.
ஆனால் நிம்மதியும் அமைதியையும் கொண்டு என்னுடைய வாழ்க்கை இன்று இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். அந்த வாழ்க்கையானது இன்றல்ல நாளைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக இந்த நிம்மதியும் அமைதியும் சூழ்நிலைகள் சாதகமாக பாதகம் இல்லாமல் அமைய இருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். நான் மனதிற்கு அமைதியை கேட்கும் பொழுது அமைதியான வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த ஒரு சில நிமிடங்கள், இந்த அமைதியான நிமிடங்கள் அமைதியான சூழ்நிலையை உங்களுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு அழகான படைப்பாக இறைவனுடைய அனுமதியை கொண்டு உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறியுங்கள். இந்த அமைதியை பாதுகாத்துக் கொள்ளும் நேரமெல்லாம் நாளைய வாழ்க்கையில் எனக்கு கவலையோ பயமோ கிடையாது. நாளைய வாழ்க்கை பற்றிய கவலையும் பயமும் இருக்கும் காலமெல்லாம் நாளைய வாழ்க்கை எனக்கு நிச்சயமாக பெரும் சோதனை களமாக அமைய இருக்கின்றது என்று நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மனநிலையை கவனியுங்கள். அங்கு உங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு எப்படி அமைய இருக்கின்றது என்பதை முற்கூட்டியே அறிவிக்கப்படுகின்றது என்ற சத்தியத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். மனம் என்பது உண்மை. மனதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பது உண்மை. அந்த சத்தியத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிலை கொள்ளுங்கள். மனிதர்கள் அவர்களுடைய பெருங்குற்றங்களும் உங்களுக்கு வழி காட்டக்கூடாது. என்னுடைய கவலையான சூழ்நிலை மனதில் இருக்கின்றது, இதற்கு வழிகாட்டக்கூடியவர் யார்? மனதில் கவலை இருக்கின்றது, அதன் காரணமாக உடல் நலிந்து கொண்டிருக்கின்றது, பசி இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, உடல் களைப்பாக இருக்கின்றது, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கின்றது, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு எந்த மனிதர் உங்களுக்கு விடையளிப்பார், பதிலளிப்பார், நேர்வழி காட்டுவார்? யாருக்காவது அந்த மனதின் மீது ஆற்றல் இருக்க முடியுமா அந்த கவலையை நீக்குவதற்கு? ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு இருக்கின்றன கவலைக்கு காரணமாக. யார் நீக்க முடியும்? ஆனால் உங்கள் உள்ளத்தில் அந்த கவலை நீங்கட்டும் என்ற ஒரு எண்ணம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கவலை இருக்கும் காலமெல்லாம் எனக்கு கவலையை பற்றி மட்டுமே நான் எண்ணுகின்றேன். அதே நேரம் கவலை வேண்டாம் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. இந்த இரண்டும் எப்படி அமைந்திருக்கின்றது? யார் அமைத்தது? ஏன் இந்த இரண்டு எண்ணங்கள் இருக்கின்றன? கவலைக்குரிய எண்ணமும் வேண்டாம் என்ற எண்ணமும். கவலைகள் தொடர்வதற்கு காரணம் கவலை வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் அங்கு இருப்பதை நான் மறந்துவிடுகின்றேன், அல்லது பார்க்க தவறுகின்றேன், கவனிக்க தவறுகின்றேன். நாளைய வாழ்க்கை பற்றிய பயம் இருக்கிறது. பயம் வேண்டாம், அமைதி வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் இன்று அந்த கவலையை நீக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் என்னை விரைவுபடுத்துகின்றேன், துரிதப்படுத்துகின்றேன், அவசரப்படுகின்றேன். என்ன செய்யலாம் என்று கவலையை நீக்கிக் கொள்ளப் போகின்றேன். நான் பொருள்களின் அடிப்படையை கொண்டும் மனிதர்களுடைய உதவியை கொண்டும் இன்று நாடுவதன் காரணமாக நாளைய கவலை நீக்கப்பட்டுவிடும். உள்ளத்தில் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், நாளைய தினம் உங்களிடம் இல்லை. நாளைய நாள் நீங்கள் சம்பாதிப்பது எது என்பதை நீங்கள் அறிபவர்கள் இல்லை. ஆனால் நாளைய தினம் எப்படி இருக்கும் என்பதை நான் அறிவித்துவிட்டேன். கவலை, இதனை நீங்கள் ஒரு உருவமாகவோ ஒரு சூழ்நிலையாகவோ இன்று அமைத்து பார்க்க முடியாது. பணம் ஒன்று உங்களுடைய கவலை நீக்கிவிடும் என்றால் அந்த பணம் எப்பொழுதும் இருக்கின்றது. நிறைய பணம் வேண்டும் எனக்கு கவலை நீக்குவதற்கு. ஓரளவுக்கு பணம் இருக்கிறது. அந்த ஓரளவு பணத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி கவலை நீக்கிக் கொள்ளுங்கள். ஓரளவுக்காவது. கவலைக்கும் பணத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமானால்? ஏகப்பட்ட பொருளை வைத்துக்கொண்டும் கவலை இருக்கின்றது. பெரும் ஆயிரங்களுக்கு கோடீஸ்வரங்களாக இருந்த போதிலும் கவலை இருக்கின்றது. ஒரு சுற்று நாம் பார்ப்போமேயானால் கவலைக்கும் பணத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் பணம் இல்லாத நிலையில் பணத்தை பற்றி கவலை, பணம் அதிகமாக இருக்கும் நிலையில் வாழ்க்கையை முடித்து கொண்டால் என்ன, தற்கொலை செய்து கொண்டால் என்ன என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பயமும் கவலையும் விரக்தியும். மனத்திற்கும் பணத்திற்கும் எந்த சம்பந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஒன்றல்ல இரண்டல்ல அத்தாட்சிகள் உங்களுக்கு உள்ளும் புறமும் சுற்றத்திலும் சூழ்நிலைகளிலும் ஏகப்பட்டது இருக்கிறது. பணத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இருக்கிறதா? உணவுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது. பணம் நிறைய இருக்கின்றது, எல்லாம் பத்தியமிடப்பட்டதாக ஆகிவிட்டது, எதனையும் சாப்பிட முடியவில்லை.
எதுவும் ஒத்துக்கொள்ளவில்லை. சாப்பிட ஆசையாக இருக்கிறது, என்ன செய்வது? இன்று இந்த வகுப்பில் நீங்கள் அறிய வேண்டியது பணத்தை கொண்டு வாழ்க்கை இல்லை என்பதை. அவ்வாறு தெளிவாகுமானால் எந்த பணத்தை கொண்டு என்று அமைதி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அந்த பணத்தை கொஞ்சம் அதிகமாக செலவு செய்யுங்கள். உங்களுடைய இருப்பு கொஞ்சம் குறையட்டும். அதில் உங்களுக்கு நன்மைகள் நிகழ்வதை பார்க்க வேண்டும். இன்று எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலை, எந்த விதமாக சூழ்நிலைகளாக நாளை உருவாகும் என்பதை நான் கணக்கிட முடியாது. அதை கணிப்பவனும் இல்லை, முன்கூட்டியே பார்ப்பவனும் இல்லை. இவ்விதமாகவே எனக்கு ஒரு அமைதி இருக்கும் பொழுது அந்த அமைதிக்கான சூழ்நிலை உருவாகி வருவதையும் என்னால் கணிக்க முடியாது. ஆனால் அந்த உருவாக்கம் உண்மை, கவலைக்குரிய உருவாக்கமும் உண்மை. எந்த ஒரு நிகழ்வும் உங்களுக்குள் நிகழ்வதற்கு முன்பாக, உங்களை சுற்றிலும் உள்ளும் புறமும் நிகழ்வதற்கு முன்பாக, சூழ்நிலைகளும் உருவாவதற்கு முன்பாக அறிவிக்கப்படாமல் இல்லை. அதனுடைய தன்மை என்ன என்பதை, கவலைக்குரிய சூழ்நிலை, கவலை என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது, பயம் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது, நிம்மதி வேண்டும், அமைதி வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமும் ஊடே உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணத்தில், அந்த உள்ளத்தில் நாம் கவனிக்க வேண்டும். நன்மையை ஏற்றுக்கொண்டு தீமையை நீக்க வேண்டும். இது இறை வழியாகும். இறைவனை தவிர அறிவிப்பவன் இல்லை என்பதை இன்று நீங்கள் சத்தியமாக உணருங்கள். உங்களுடைய மனம் அதன் மீது ஆட்சி புரிபவன், அதில் நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி கொண்டிருப்பவன், அவ்வளவும் இறைவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதனை வெறுப்பீர்கள், இருந்தாலும் நீக்க முடியாது. நீங்கள் விரும்புவீர்கள் அழகான விஷயத்தை, அவசரத்தோடு இருந்தாலும் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. பொறுமையாளர்களுக்கு இது ஒரு நல்ல உபதேசமாக இருக்கின்றது. யார் தங்கள் உள்ளத்தில் உள்ளதை சத்தியம் என்று எண்ணுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் சத்தியத்தை விரும்புபவர்களும் சத்தியத்தின் பாதையில் அமைந்திருப்பவர்களும் அந்த சத்தியம் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்யும் என்பதையும் என்று அவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும். நம்பிக்கை என்பது நாம் ஒரு விஷயத்தை விரும்பி ஏற்றுக்கொண்ட பிறகு அதனை சந்தேகிக்கும் பொழுது நம்பிக்கை தேவைப்படுகின்றது. நம்பிக்கையிடம் உயர்ந்து வாருங்கள், விருப்பத்தை மேற்கொள்ளுங்கள். சத்தியம்தான் என்பதன் மீது விருப்பத்தை மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தில் இருப்பது ஒவ்வொன்றும் சத்தியம். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் நிகழ இருக்கின்றது. அது நிகழ்வதற்கு முன்பாக, அதில் நான் நுழைவிப்பதற்கு முன்பாக, என் உடலும் வேதனை அடைவதற்கு முன்பாக, உள்ளத்தோடு உடலும் சேர்ந்து வேதனை அடைவதற்கு முன்பாக அறிவிக்கப்படுகின்றது. உள்ளத்தின் வேதனை அறிவிக்கப்படுகின்றது. அது உடலாலும் அனுபவிப்பதற்கு முன்பாக தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியம் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கேளுங்கள். உள்ளுக்குள் கவலை இருக்கும் பொழுதெல்லாம் கவலைக்குரிய சூழ்நிலையை பற்றி பயப்பட வேண்டாம். அதனை உருவாக்கி கொண்டிருக்கின்றானே அவனுக்கு அஞ்சுங்கள். இது பயபக்தியாகும். இறை உணர்வுக்கு நான் அஞ்சுகின்றேன். இறைவன் அறிவித்த அறிவிப்புக்கு நான் அஞ்சுகின்றேன். அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது என் உள்ளத்தில். உள்ளத்தை சர்வசாதாரணமாக நினைக்க வேண்டாம். உங்களுடைய கேளிக்கைகளில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். உங்களுடைய விளையாட்டுக்களில் ஆகிவிடாதீர்கள். அதன் காரணமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் மறந்துவிட்டது அல்லது மறத்து போக அங்கு இல்லாமல் இருப்பதை போன்று நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். உங்களுக்கு சந்தோஷம் கூடாது, அமைதி வேண்டும். உயர்வான அந்த அமைதி நாளைய வாழ்க்கைக்கு இன்று அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கூடிய வெகுமதி. அந்த அமைதியை விட்டும் நான் இன்று கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று என்னுடைய வெளிப்புற சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியதை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு சந்தோஷப்படுவது, நாளைய வாழ்க்கையை அறிவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த உள்ளத்துக்குரிய கவலையும் பயத்தையும் நான் மறந்துவிட்டு வாழ்வது அலட்சிய போக்காக இறைவன் கருதுகின்றான். உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் லட்சியமாக கொள்ள வேண்டும். அலட்சியப்படுத்தி நாளைய வாழ்க்கையை அலங்கோலமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பயப்படுங்கள். அதனை உருவாக்கியவன் இறைவன்தான். இறைவனுடைய வாக்கு எச்சரிக்கை அல்லது நல்லுபதேசம். மனம் சமாதானமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது என்பது என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்கு. நான் அமைதியாக இருக்கின்றேன். அமைதியும் நிம்மதியும் எப்படி என்பதை இன்று நீங்கள் கவனியுங்கள். அந்த கவனம் என்னவென்றால், என்னை சுற்றிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கிறது. எனக்குள் எந்த விதமான கவலையும் பயமும் இல்லாமல் இருந்தால்
எனக்கு அமைதியாக இருக்கின்றேன். இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் கலவரம் உள்ளுக்குள் இல்லாமல் இருக்கும் பொழுது அமைதி, அதே கலவரம் புறத்தில் நிகழாமல் இருந்தால் நிம்மதி. இந்த அமைதியும் நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கையின் அவசியம். இவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை கொடுத்து நான் நிம்மதியை குறைக்கிறோம். அந்த நிம்மதி குறைகிறதும் நிம்மதி இருக்கிறதும் சுற்றுப்புற சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அமைதியும் கலவரமும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கலவரம் எனக்கு அமைதியை கிடைக்கின்றது. எனக்கு அமைதி வேண்டும் என்று விரும்பும் பொழுது பார்க்க முடியாத ஒரு அருபமான சக்தி எனக்கு வேண்டும். பார்க்க முடியாத அருபமான ஒரு கேடு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டையும் நான் பார்க்க முடியாது, உணர முடியும். என் வாழ்க்கை நல்லபடியாக இருப்பதற்கு உணர்வு முக்கியமே தவிர உங்களுடைய அறிவு முக்கியமில்லை. அறிவை கொண்டு உணர முடியாது, உணர்வை கொண்டு அறிய முடியும். சத்தியம் நிகழ இருக்கிறது என்ற அந்த சோதனை காலத்தின் மீது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியம் நிகழும் என்ற அந்த சோதனையின் மீது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளட்சம் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இன்று. ஆனால் உங்களுடைய கற்பனைகளை கொண்டு பயந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் நாளைய வாழ்க்கையை உங்களுக்கு கற்பனையாக உருவாக்கி கொண்டு கற்பனையில் நாம் வாழ வேண்டுமா அல்லது சத்தியத்தின் மீது வாழ வேண்டுமா? நாம் கேட்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில். கற்பனையை கொண்டு வாழ்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதா? சத்தியத்தை கொண்டு வாழ்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதா? கற்பனை என்பது பொய் என்று தெரியும். இருந்த போதிலும் நாம் அவசரப்படுகின்றோம். அவசரத்தில் சத்தியத்தை மறக்கின்றோம். நாம் கற்பனை செய்கின்றோம். சின்ன ஒரு கவலை, நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதன் காரணமாகத்தான் இன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு கவலை. இதனை நீங்கள் உருவாக்கவில்லை. அப்படி என்றால் எங்கிருந்து வந்தது? எப்படி? எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் இங்கிருந்து தான் இன்றைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நாளைய வாழ்க்கையை கவலைப்பட்டு கொண்டு இன்றைய வாழ்க்கையினுடைய நிம்மதியை நான் குலைத்துக் கொண்டிருக்கின்றேன். நாளைய வாழ்க்கையினுடைய கவலை எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நிகழ்கின்றது. அது தவறாக இருக்கிறது என்று தெரியும் பொழுது இங்கு நான் கவலைப்படுகின்றேன். நிம்மதி கெட்டுவிட்டது. எனக்குள்ளும் நான் கற்பனை செய்கின்றேன். அமைதியும் கெட்டுவிட்டது. நிம்மதியும் அமைதியும் பிரித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நிம்மதி என்பது புறச்சொல்லில் வரக்கூடியது. அமைதி என்பது என்னுடைய உள்ளத்தில் எனக்கு நிகழ்ந்து எனக்கு சொந்தமாக நிகழ்ந்து கொண்டிருப்பது. நிம்மதியும் அமைதியும் இந்த இரண்டும் சேர்ந்து குறையும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறுகின்றது. அந்த உள்ளத்திலிருந்து தான் உங்களுடைய நாளைய வாழ்க்கையை நீங்கள் கற்பனை செய்கின்றீர்கள். நீங்கள் உருவாக்கப் போகின்றீர்கள் நாளைய வாழ்க்கையை. இன்று நீங்கள் அந்த நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றீர்கள். அவ்வளவும் பொய் தானே? நாளைய வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது? நான் கேட்கிறேன் என்னுடைய உள்ளத்தில். நிச்சயமாக நாளைய வாழ்க்கை என்னிடம் இல்லை. முதலில் அது, பிறகு தீர்மானிக்கின்றீர்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி. இந்த சத்தியத்தை அறிவித்தது எது? நாளைய வாழ்க்கை என்னிடம் இல்லை, நான் நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றேன். இரண்டு விதங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றீர்கள். ஒன்று கற்பனை, நான் நாளைய வாழ்க்கையை பற்றி தீர்மானிக்கின்றேன். என்னுடைய பிள்ளையை பற்றி நான் என்று தீர்மானிக்கின்றேன் நாளைக்கு எப்படி வருவான் என்று. இது உண்மைக்கு புறம்பான விஷயமா அல்லது நான் முற்கூட்டியே முன்யோஜனையாக என்னுடைய காரியங்களில் நான் ஏற்கனவே கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஊருக்கு காட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? எது சரி? பெரும்பாலும் நாம் பெருமிதத்தோடும் பெருமையோடும் கொஞ்சம் கூட அடக்கமில்லாமலும் மனதில் அடங்காத்தன்மையுடனும் சத்தியம் தெரிந்திருந்தும் தவறடித்து கொண்டும் என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்க்க எதனையும் ஆசைப்படுகின்றோம் அதனை அவனுக்கு புகட்டி அவனையும் வடிகெடுத்து நானும் வடிகட்டு தவறடிப்பனாக ஆகி என்னுடைய குடும்பத்தினரில் என்னுடைய குழந்தையையும் அவனை தவறச் செய்து இதுதான் சத்தியம் என்று அறிவுறுத்தி அவனை நான் அதை நிர்பந்தப்படுத்தி அதை நான் நாளைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் என்னும் பொழுது பிறரையும் வழிதவறி செய்ததன் காரணமாக நான் குற்றவாளியாகவும் ஆகுகின்றேன். எனக்கு தண்டனை இருக்கின்றது. தான் தவறு செய்து கொண்டிருக்கும் முறையில் தண்டனை இல்லை. பிறரையும் வழிகெடுக்கும் பொழுது குற்றவாளி ஆகின்றேன். அதற்கான தண்டனை இப்பொழுதுதான். அந்த தண்டனை நிறைவேறுவதற்கு முன்பாக கவலை அமைக்கப்படுகின்றது. இறைவனுடைய எச்சரிக்கை. உங்களுடைய உள்ளத்தை கவனியுங்கள், தீர்க்கமாக கவனியுங்கள். அங்கு என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். இரண்டு கருத்துக்கள் இருக்கும், இரண்டு விஷயங்கள் இருக்கும். கவலை அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது, நீங்கள் குற்றவாளி என்பதற்காக வேண்டி உருவாகி கொண்டிருக்கின்றது. அதே நேரம் திருந்துங்கள், இது வேண்டாம் என்று பாதுகாப்பு தேடுங்கள். இப்பொழுது உள்ளட்சியம் மேற்கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கையை உருவாகி கொண்டிருப்பது தடுப்பவன் நான் இல்லை.
என்னை அதில் நுழைவித்திட வேண்டாம், எனக்காக உருவாக்கப்பட வேண்டாம், நான் அதில் நுழைவதற்கு முன்பாக அது தகர்க்கப்படட்டும். இப்பொழுது என் மனது அமைதியின் பக்கம் திரும்புகின்றது, நீக்கப்பட்டு விட்டது, கவலை வேண்டாம் என்று. ஒரே நாளில் எப்பொழுதுமே நீங்கள் கவலையோடு இருக்கப் போவதில்லை, அமைதியும் சேர்ந்திருக்கின்றது. எப்படி நிகழ்கின்றது இது? நினைத்து பார்த்தால் கவலை வருகின்றது, என்னை அறியாமலே நான் அமைதி அடைகின்றேன். நினைத்து பார்க்க திரும்பவும் கவலை வருகின்றது. இப்பொழுதும் சரி, எல்லோரும் அமைதியாக இருப்பது போன்று இருக்கின்றீர்கள். ஆனால் கவலைக்குரிய சூழ்நிலைகளில் நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், யோசிக்க ஆரம்பித்து விட்டால், நிச்சயமாக இந்த நிமிஷமே நான் கவலைப்பட முடியும், அவ்வளவு இருக்கிறது. அதனை நீக்கியது யார்? உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் நீக்கி அமைதியை கொடுத்து நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற தீமையை இன்று மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றானே, அந்த நாளை நீங்கள் நினைவு கூறுங்கள். நாளைய நாள் உங்களிடம் இல்லை. மனதில் எதை வைத்திருக்கின்றீர்களோ உருவாகி கொண்டிருக்கின்றது. அச்சம் கொள்ளுங்கள். கவலை போகவில்லை, அச்சம் கொள்ளுங்கள். நீங்கள் நெருங்கிவிட்டிருக்கக்கூடும், அந்த நாள் உங்களை நெருங்கியும் இருக்கக்கூடும். எந்த நேரத்தில் பிடிக்கப்படுவோம் என்று தெரியாது. நாம் உறங்கிக் கொண்டும் இருக்கலாம், அல்லது விடுத்து கொண்டும் இருக்கலாம், நம்முடைய பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய கேளிக்கைகளிலும் உங்களுடைய சந்தோஷங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் வீணான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிலையில் எந்த நிலையிலும் உங்களை வந்தடையும் சிறுகூறாக. அந்த நேரம் வந்துவிட்டால் நம்மை பாதுகாப்போரோ, அதற்கு நாம் எந்த விதத்தில் நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு நீங்களே அறிவை கொண்டு உபயோகப்படுத்துவதோ, பிறரிடம் உதவி தேடுவதோ, அல்லது உங்களுடைய நட்புறவுகளை நாடுவதோ, அல்லது பேரங்கள் பேசிக்கொண்டு உங்களுக்கு நன்மைகளை நீங்கள் மேற்கொள்வதோ, இறைவனிடமே திரும்பி காப்பாற்று என்று கூறுவதோ அனுமதிக்கப்பட மாட்டாது. நீண்ட காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. உங்களுடைய உள்ளம்தான் உங்களுடைய வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிந்திருந்தும் உங்களுடைய மூளையை நம்பினீர்கள். நேற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவும் மூளையில் பதிவாகி இருக்கின்றது அறிவாக. நான் கேட்டதும் பார்த்ததும் கேள்விப்பட்டதும் கண்டதும் அனுபவித்ததும் அவ்வளவும் என்னுடைய அறிவாக இருக்கின்றது. இதனை நான் நாளைக்கு கற்பனை செய்கின்றேன். பொருள் வடிவமாகவே மூளையில் இருப்பது அவ்வளவும் பொருள் வடிவமாக, மனதில் இருப்பது அவ்வளவும் படைக்கப்பட இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் உங்களால் தடுத்துவிட முடியாது. நீங்கள் அனுபவிப்பதிலும் உங்களுக்கு அளவிட்டு கொடுத்து உங்களுடைய சுகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அந்த இறை ஆற்றல் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கும் தீமையும். உங்களுடைய உள்ளத்தை கவனிக்க வேண்டும். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தின் போதும் பொறுமையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த பொறுமையில் எனக்கு நன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த பொறுமைக்கு நிகரான ஒரு நன்மை எனக்கு இல்லை என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அறிய வேண்டும். பொறுமை மனம் சம்பந்தப்பட்டது. வலி ஏற்படும் பொழுது பொறுத்துக்கணும்னு சொல்கிறோம், கவலை ஏற்படும் பொழுதும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். வலி சரியாக போயிடும் சொல்கிறோம், கவலை ஏற்படுவதும் அது நீங்கிவிடும், உள்ளுக்குள் இருக்கின்றது. உங்களுடைய கைகளையும் கால்களையும் வாய்களையும் கொடுத்திருப்பதன் காரணமாக உங்களிடம் வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். அது ஒரு சோதனை. நான் உழைப்பை கொண்டு வாழ வேண்டும் என்று ஊர் நமக்கு கற்பிக்கின்றது. உங்களுக்கு சத்தியத்தின் மீது இப்பொழுது திரும்புங்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். இது சரியா என்ற ஒரு கேள்விதான். உள்ளம் விளக்கமடையும், வெளிச்சமாகும். இறைவனுடைய அனுமதியை கொண்டு அங்கு இறைவனுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் என்றென்றும் ஆதிக்கம் புரிந்து கொண்டிருக்கின்றான். மனிதனுக்கும் அவன் உள்ளத்திற்கும் இடையே அவனுடைய ஆதிக்கம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அத்தியாயம் 8 வசனம் 24. மனிதனுக்கும் அவன் உள்ளத்திற்கும் இடையே இறைவனுடைய ஆதிக்கம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இறைவன் வேறு எங்கும் இல்லை. கோயில்களில் கிடையாது, மசூதிகளில் கிடையாது, சர்ச்சுகளில் கிடையாது. உள்ளத்தில் இறைவனுடைய ஆற்றல் எந்த நேரமும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. நாளைய விஷயத்தை பற்றி, மறுவாழ்க்கையை பற்றி, மறுமையை பற்றி இந்த நாள் வரையில் கவலை இல்லை. நாளைய வாழ்க்கை அழகாக அமைய வேண்டும். நான் பாவம் செய்திருக்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். இங்கோ நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், நீங்கள் சுகமாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. யார் பேசிக்கொண்டிருப்பது? இறைவனுடைய வாக்கு உணர்வாக உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டு விட்டது. அவனைத் தவிர இந்த காரியத்தை செய்ய முடியாது. அவன் உங்களுக்கு சுகமாக வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் விருப்பம் கொண்டிருக்கும் காலமெல்லாம் என்னை மன்னித்து விட்டான் என்று தானே பொருள். மன்னிக்கவில்லை என்றால் சுகமாகுங்கள் என்ற பேச்சு எப்படி வரும்?
யார் பேசிக்கொண்டிருப்பது? உள்ளத்தில். உள்ளத்தில் நல்ல ஒரு சுகமான எண்ணம் இருக்கும் வரையில் இறைவன் என்னை மன்னித்து விட்டான் 100க்கு 100 அவ்வளவும் இந்த மூச்சு வரையில் என்பதை நம்ப வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்கள் சத்தியத்தை உரிதாக நம்ப வேண்டும். சிந்தனையின் போது இறைவன் நம்மிடம் பேசுகின்றான் என்பதை அறிய வேண்டும். நமக்காக காத்திருக்கின்றான் என்று அறிய வேண்டும். ஊருலக மக்களை விட்டுவிட்டும் அறிவை விட்டுவிட்டும் நான் என் சிந்தனையின் பக்கம் நாளை விஷயமாக திரும்புகின்றேன் என்று இருக்கும் பொழுது ஏன் என்ற கேள்வி, எதற்காக என்ற கேள்வி, எப்படி என்ற கேள்வி, எவ்விதம் என்ற கேள்வி அவ்வளவையும் உள்ளத்தில் வைத்திருக்கும் பொழுது இவ்விதமாகத்தான், இதற்காகத்தான், இதுவே தான், எப்படித்தான் என்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புலப்படும். இறைவன் நம்மோடு பேசுகின்றான் என்பது பொருள், நம்மோடு இருக்கின்றான் என்பது பொருள், தெய்வ உள்ளமாக இருக்கிறது என்பது பொருள், புண்ணியமான வாக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன என் பொருள். விருப்பங்கள் அவ்வளவும் இந்த புண்ணியஸ்தலத்தை விட்டுவிட்டு, இந்த தெய்வ உள்ளத்தை விட்டுவிட்டு, இந்த நெருக்கத்தை விட்டுவிட்டு பூசாரிகளை வைத்துக்கொண்டு அவனை தாண்டித்தான் போக வேண்டும் என்று அவர்கள் கட்டிடங்களை கட்டி வைத்துக்கொண்டு கடவுளை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற இடத்திற்கு நாம் சென்று அங்கு வழிபடுகின்றோம். இதைவிட நன்மைகள் அவ்வளவையும் கொடுத்திருக்க, சொர்க்க வாழ்க்கைக்கான பாதையை உங்களுடைய மனதில் வைத்திருக்க, அவ்வளவையும் தூர வீசிவிட்டு மனிதர்களுடைய போக்கை பார்த்து கொண்டு நான் தெய்வ வழிபாடை மேற்கொண்டிருக்கின்றேன், தெய்வத்தை வணங்குகின்றேன், கும்பிடுகின்றேன், தொடுகின்றேன் என்றெல்லாம் நமக்கு நாமே கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் உள்ளத்திலிருந்து வெளியேறிய நிலையில். இதனை நீங்கள் தெய்வ உள்ளமாக கருதாத வரையில் பொறுமையை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமை மிக அவசியம் என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொரு பொறுமைக்குமான எண்ணத்திற்கும் இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் அங்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறியுங்கள். நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது பொருளாகும். நல்ல செயல் எப்படி நான் செய்வது? நாளைய வாழ்க்கையில் எனக்காக நான் நன்மையை உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்கத்திற்கு நீங்கள் பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். சத்தியத்தை கொண்டு விரும்புங்கள், அது பிரார்த்தனை. வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது வேண்டும், ஏன் வேண்டும் என்று கேட்கின்றேன், நான் விரும்புகின்றேன், அதன் காரணமாக நான் வேண்டுகின்றேன். வேண்டும் என்பது வேண்டுதலாகும். அந்த வேண்டுதலை நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்கள். இனி எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நான் இனிதான் இறைவனிடம் கேட்க இருக்கின்றேன், அது பொருளாக கேட்க இருக்கின்றேன். நான் வாயை திறந்து என்னிடம் என்ற இறைவனிடம் நான் கேட்கும்போது ஒரு பொருளை கேட்கின்றேன். ஏனென்றால் உங்களுடைய தேவைகள் இனி படைக்கப்பட இருக்கின்றது. நான் பொருளை கொடுத்து விட்டால் நான் படைத்துக் கொள்வேன் என்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று இருக்கின்றீர்கள். இறைவனுக்கு விரோதமாக சென்று கொண்டிருக்கின்றோம். நானும் கடவுள்தான், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்வேன். இறைவன் உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பானால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்வீர்களா? அப்படி என்றால் இறைவன் தேவையில்லை. உங்களிடம் பொருள்கள் வேண்டும், பொருள்களை கொடுத்து விட்டால் போதும். இதற்காகத்தான் நான் இறைவனிடம் தெரிகின்றேன். ஆனால் உங்களுக்கு உடலுக்கு என்று வந்துவிட்டால் அப்பொழுது நீங்கள் பொருள்களை நாடுகின்றீர்கள். உங்கள் கண் முன்பாகவே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தோற்றுப்போய் உங்களுடைய நோய்கள் அதிகமாகி கொண்டு வரும்பொழுது கவலை வருகிறது. என்ன ஆகுமோ என்ற கவலை, அது நிகழும். ஒரு சின்ன புண் வருது, அது அதிகமாகிக்கிட்டே போகுது. உங்களுடைய எண்ணம் சொல்லுது, உங்களுடைய அறிவு சொல்லுது, இது கேன்சராக இருக்குமோ. எதனை நீங்கள் கொள்கின்றீர்களோ உருவாக இருக்கின்றது. இனிதான் எண்ணத்தில் எதனை நீங்கள் வைத்திருக்கின்றீர்களோ அது உருவாகும். இன்னும் உங்களுக்காக இறைவன் வேதனையை அமைத்தானே, அதுவும் உருவாகி கொண்டிருக்கின்றது. இரண்டுமே உங்களுக்கு விரோதமாக இறைவனுடைய வாக்கும் நிறைவேறும். நீங்கள் எதனை கற்பனை செய்கின்றீர்களோ அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். இரண்டு விதமான இருமடங்கு வேதனைகளை நாம் அனுபவிப்பதற்கு முன்பாக இரண்டாவது வேதனை, இறைவனுடைய வேதனை இங்கே இருக்கின்றது. நான் கற்பனை செய்யக்கூடிய மாயையும் இருக்கின்றது. சுகமாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இது கேன்சராக இருக்கும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். சுகமாக வேண்டும் என்று சொன்னது யார்?
இது சுகமாகாது என்று சொல்லக்கூடியவன் யார்? இந்த இரண்டில் நன்மையான வார்த்தை எது, கெட்ட வார்த்தை எது? கெட்ட வார்த்தையை நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு கெட்ட கடல் நிலமாக இருக்கின்றது, அதிலிருந்து விளையக்கூடியது விஷச்செடிகளை தேடி கிடையாது என்பதை அறிய வேண்டும். அதிலிருந்து தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை புசிக்க இருக்கின்றோம். மனிதனுடைய அறிவு உள்ளத்திற்குள் இறங்கக்கூடாது, சுத்தமாக இருக்க வேண்டும். மனிதர்களுடைய அறிவு என் வாழ்க்கையின் தரித்திரம். மனிதர்களுடைய வழிகேடு நரகத்திற்கான பாதை. மனிதர்களுடைய அறிவுரை அவசியமே இல்லாதது. இதற்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அறியும் பொழுது இதற்கு மேலாக மனிதனுடைய அறிவுரை கிடையாது. சுகமாக வேண்டும் இருக்கிறது. மனிதனுடைய அறிவுரை நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்க. என்ன சொல்லுவாங்க? உடம்பை பார்த்துக்க. மனசில் வேதனை இருக்குது, உடம்பை பார்த்துக்க. யாராக இருந்தாலும் சரி, உருவ வழிபாடு பண்ணக்கூடியவர்கள். மனதிலிருந்து உடல் விளைந்து கொண்டிருக்கின்றது, மனதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கின்றது. அவனுடைய வாக்கு அங்கு நிறைவேறிவிட்டது. பார்க்க முடியாத உணர்வு தான். இறை உணர்வோடு நான் வாழ வேண்டும். மனிதனுடைய பொருள் அடிப்படையிலான அறிவை கொண்டு நான் வாழ்வதிலிருந்தும் என்னை நான் என்று நீக்கிக் கொள்கின்றேன். எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய அறிவை கொண்டு பொருள் வடிவமாக நாளைக்கு பேசும்பொழுது நிச்சயமாக அவன் வடிதவறியவன். தானும் வடிகட்டு வடிகெடுக்கவும் துணிந்து விட்டான். இனி மனிதர்களுடைய உதவி கூடாது. மனிதர்களிடம் எந்த விஷயத்தையும் கேட்கலாமா? கூடாது. என்ன கேட்க இருக்கிறது? நாளை நீங்கள் உருவாக்குபவர்களா? இப்போ சொல்லுங்கள், நாளைக்கு இந்த நேரத்தில் நடக்கும், இந்த நேரத்தில் நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் நாளைக்கு இதெல்லாம் பண்ணுவேன், இந்த வேலையெல்லாம் இருக்குது. இந்த வேலையுடைய பலன்கள் டைம் டேபிள் போட்டு வச்சுட்டு நாளைக்கு 6 மணிக்கு இது பண்ண போகிறேன், 7 மணிக்கு இதை பண்ண போகிறேன், 8 மணிக்கு இதை பண்ண போகிறேன், ராத்திரி 10 மணிக்கு தூங்க போட்டுவேன். பண்ணுவீங்க, சரி. அதனுடைய பலன்கள் எது முக்கியம்? திமிர் தானே. டைம் டேபிள் போட்டு வச்சுக்கு வீண் பெருமை தானே. கரெக்டாக நான் நடப்பேன் சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் இவ்வளோ போய் பார்த்துருவேன். பார்த்து என்ன செய்ய போகிறீங்க? நடக்க விஷயம். இந்த நேரத்தில் இதை பார்ப்பேன். இந்த விஷயத்தை இந்த நபர்கிட்ட நான் இதை பற்றி பேச போகிறேன். இந்த நிமிஷம் அவர் அதை புரிந்து கொண்டு அடுத்த நிமிஷம் எனக்கு இதை நிறைவேற்றுவார். சொல்ல முடியுமா? டைம் டேபிள் போடுங்க பார்ப்போம். அது எனக்கு பயன்படும் விதமாக இந்த நிமிடத்தில் நான் பயன்படுத்திக் கொள்வேன் சொல்ல முடியுமா? ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்கள் வியாபாரம் சம்பந்தமாக போகிறீங்க, இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிப்பேன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு மகன் பிரைட்டாக இருக்கும், நிறைய காசு சம்பாதிச்சிட்டேன், அடுத்த நாள் தூங்கி போயிருக்கும், ஒன்றுமே வரலன்னு. நான் சம்பாதிக்க போகிறேன், கோமாளித்தனம் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். நான் நினைக்கக்கூடிய என்னுடைய நினைப்பாப்படும் பொருளடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கை அவ்வளவும் எனக்கே வித்தியாசமாக நான் செய்ய போகிறேன். அதில் பெருமை என்ற ஒன்று நமக்கு சோதனையாக அறிவிக்கப்படுகின்றது. உங்களுக்கு கொடுப்பதும் உங்களுக்கு நிறுத்திக் கொள்வதும் சுருக்கி கொடுப்பதும் பெருக்கி கொடுப்பதும் உங்களுடைய கைகளில் இல்லை. நான் என் கையையும் காலையும் ஆயம் வச்சுருக்கேன்னா நான் சம்பாதிக்கிறேன் நினச்சிட்டு இருக்கிறேன். அந்த எண்ணம் நீங்க வேண்டும். இது ஒரு சோதனை. இறைவன் எனக்கு நன்மையை அளித்தால் தவிர, உறுதியாக அளித்தால் தவிர, எனக்கு வாழ்க்கையில் நான் அமைதியாகவோ நிம்மதியாக வாழ்வதற்கு நிச்சயமாக எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை அறிய வேண்டும். அந்த நிம்மதி அமைதியை என்றென்றும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த அமைதி கொஞ்சம் தவறும் பொழுதும் பயப்படுங்கள், என் இறைவனை என்னை மன்னித்து விடு. நாளைய வாழ்க்கை என்னிடம் இருப்பதாக நான் கணக்கு போட்டுக்கொண்டிருக்கின்றேன், என்னை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீதான் என்னுடைய மனதிற்கும் என்னுடைய வாழ்க்கை புற வாழ்க்கையில் நான் எவற்றையெல்லாம் அடைய வேண்டுமோ, சுகத்திற்காக வேண்டி, வயிற்றுக்காக வேண்டி, என்னுடைய 5 புலன்களாக வயிறு மட்டுமல்ல, உள்ளுறுப்புகளில் வயிறு, வெளியுறுப்புகளாக இருக்கக்கூடிய இந்த 5 புலன்களுக்கும் நன்மையை வேண்டி, அதில் சுகம் வேண்டி உன்னிடம் நான் திரும்புகின்றேனே தவிர நான் எனக்காக இதை உருவாக்கி கொள்வோன் இல்லை. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? நாளைய வாழ்க்கை என்னிடம்தானே இருக்கிறது என்பதை. என்ன வேண்டும் நாளைய வாழ்க்கைக்கு என்று தெரியாது. நீங்கள் இன்றைக்கி ஒழுங்காக வீடு போய் சேர்வீங்களான்னு தெரியாது. போகும்போது எத்தனை பேர் திட்டு வாங்குவோம், எத்தனை பேர்கிட்ட நம்ம திட்டுவோம், எத்தனை பேர்கிட்ட சண்டை கட்டுவோம்னு தெரியாது. எந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய நிம்மதியையும் அமைதியையும் பாதுகாத்து கொள்ள முடியும்? வீட்டில் என்ன பிரச்சனை இருப்பதும் தெரியாது. அதன் காரணமாக நான் பசியோடு போயிட்டு நிம்மதியாக சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு ஒரு கவலைக்கிடையே ஒரு கலவரத்தோடவும் நிம்மதி இல்லாமலும் அமைதி இல்லாமலும் ஏதோ சாப்பிட்றேங்கிற சாப்பாட்டை சாப்பிட்டா அந்த சாப்பாட்டிலேருந்து உங்களுக்கு நன்மைகள் விளையமாங்கிறது தெரியுமா? உங்களுக்கு மன நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் குடும்பத்தோடும் எல்லாருடைய மனசும் நல்லா இருக்குது. இப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த உணவு?
ஒரே சண்டை சச்சரவோடு சாப்பிட்டுட்டு மனம் பாதிக்கப்பட்டு சாப்பிடும்போது அந்த உணவு ஜீரணமாகுமா? நிம்மதியுடனும் அமைதியுடனும் சாப்பிடக்கூடிய அந்த உணவுக்கு நிகராக அதற்கு நேர் மாற்றமாக அமைந்துவிட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு நான் சாப்பிடும் பொழுது இரண்டுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஜீரணமும் அதில் கிடைக்கக்கூடிய உணர்வுமிக்க அந்த சக்தியும் அதன் காரணமாக நாளைய வாழ்க்கையில் இறைவனுக்கு தெளிவோடு நான் சிந்தித்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ளவுடைய பக்குவம் அவ்வளவும் அந்த சக்தியிலிருந்து உருவாகுதானே. நீங்கள் என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட்டிங்கன்னு சொன்னால் நான் மனசு அமைதியோடு இருப்பேன். விருந்து சாப்பாடு போகும்போது மனசு நல்லபடியாக முகமலர்ச்சியோடு கவனிச்சாங்கன்னு சொன்னால் இன்னும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியின் காரணமாக சாப்பிட்ட உணவு ஜீரணமாக உடம்புல ஒட்டும். இவன் ஏண்டா வந்தாங்கிற அடிப்படையில் அவங்க சாப்பாடு போடுறதும், நம்ம ஏண்டா இங்கே வந்தோன்னு சரி வந்ததுக்கு சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகிறதும், இந்த ரெண்டு சூழ்நிலையும் ஒன்றா. என்ன நடக்கும் உள்ளுக்குள் அடுத்த நிமிடம் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் 7 ஜென்மத்துக்கு நான் உட்கார்ந்து சாப்பிடணும் அந்த எண்ணத்தை கொண்டு சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு நாளைய வாழ்க்கை இந்த பணம் சீராக்கும் என்று இதைவிட நிராகரிப்பும், நன்மைக்கு பதிலாக தீமையை விலைக்கு வாங்கிக் கொள்வதும், சத்தியத்தை கைவிட்டுவிட்ட நிலையில் என்னிடம் நாளைய வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணுவதும் இன்று நமக்கு கவலை அதிகரிக்கும். நன்மையும் தீமையும் நமக்குள் இருந்து வெளியாகக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நமக்குள் என்பது உள்ளத்தில். அங்கு இறைவனுடைய வாக்குகள். நீங்கள் தவறு செய்கின்றீர்கள், அறிவிப்பு இருக்கிறது. கவலை உங்களுக்காக நான் கொடுத்திருக்கின்றேன். இது ஒரு சோதனை. சோதனை காலம் வேதனை காலமாக தண்டனையாக உறுதிப்படுவதற்கு முன்பாக திருந்துங்கள். என் கவலையை நீக்கிக்கொள்ள வழி இல்லை. இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புங்கள். இன்னும் உங்களுக்காக பிரச்சனைகள் உங்களுடைய 5 புலன்களுக்கும் விரோதமாக பெரும் வேதனையாக அனுபவிக்கக்கூடியதற்கு முன்பாக சோதனையாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய பேராற்றலை கொண்டு அந்த உள்ளம் அவனிடம் இருக்கின்றது, உங்களிடம் இல்லை. இது அவனுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்றது, உங்களுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. அவன் உங்களை வழி நடத்துகின்றான் உங்களுடைய உள்ளத்தை கொண்டு. இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும். இனியும் பூசாரிகளையும் முன்னோர்களுடைய சடங்கு வழிமுறைகளையும் நம்பி இதுதான் தெய்வ வணக்கம், இதுதான் வழிபாடு என்று உள்ளத்தை விட்டு வெளியேறுவோமையானால் நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு நான் எல்லளவும் அநியாயம் செய்யவில்லை, மாறாக உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். ஆகவே அந்த நாள் வரும்பொழுது நீங்கள் உங்களுக்காக சம்பாதித்ததை சுவைத்து பாருங்கள். அவ்வப்போது நமக்கு சோதனைகளோடு வேதனைகளும் கலந்து வரும். உள்ளத்தின் சோதனையோடு உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையும் வேதனையும் அது சோதனை, இன்னும் அனுபவிக்க ஆரம்பிக்கவில்லை. வெளிப்படையாக நான் அனுபவித்துள்ள கஷ்டங்கள் வேதனையினுடைய ஒரு பகுதி. இன்னும் முழுமையாக நான் வேதனைக்குள்ளாக்கப்படவில்லை. நான் வேதனையோடு இருக்கும் பொழுது உடல் வேதனையோ உள்ளத்தின் வேதனையோ நீக்கிக்கொள்ள நீங்கள் உங்களுடைய பிரயாசையை மேற்கொள்ளுங்கள். முடியுமா என்று பாருங்கள். அப்படி முடியும் என்றால் கவலையை நீக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முடியும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது முடியும் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் மனநிலை தடுமாற்றம் இருக்கின்றது, மனக்கோளாறு இருக்கிறது. என்னால் என்னுடைய வேதனையை நீக்கிக் கொள்ள முடியும் என்பது உண்மையானால் மனம் அமைதியடையட்டும். உண்மையானால் கவலை நீங்கிவிடட்டும். கவலையும் இருக்கின்றது, போகவில்லை, என்ன அர்த்தம்? நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும் என்று எண்ணிக்கொண்டிருப்பது மிக தவறானது. மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னால் நீக்க முடியாது, எவனாலும் நீக்க முடியாது என்பது என்று அறியும் பொழுது ஒரு லட்சம் ஏற்படும். பொறுமையை கொண்டு வாழ்பவர்களுக்கு சத்தியமான செய்தி இது. நீங்கள் பொறுமையோடு இருக்கும் காலமெல்லாம் மிக பெரும் நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மனதளவில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை அறிவீர்களானால் பொறுமை என்பது மனம் சம்பந்தப்பட்டது. இதன் காரணமாக விளையக்கூடிய நற்செயல்களும் மனம் சம்பந்தப்பட்டது தான். நான் கைகால்களை கொண்டு என்று அறிவிக்கொண்டு நான் சம்பாதிப்பது நற்செயல்கள் இல்லை என்பதை இன்று நாம் அறிய முடியும். அத்தியாயம் 2 வசனம் 45. நீங்கள் பொறுமையை கொண்டும் நற்செயல்களை கொண்டும் உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய மனதில் பொறுமை இருக்கட்டும். அவசரப்பட்டு நாளைய வாழ்க்கை இப்படி என்று நீங்கள் எண்ண வேண்டாம். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை. இந்த சத்தியம் விளங்கினால் போதும். அடுத்த நிமிடம் அடுத்த மூச்சு என்னிடம் இல்லை. அடுத்த மூச்சு நான் சம்பாதிப்பது எது என்பதை உள்ளம் நிர்ணயிக்கும், உள்ளம் வழிகாட்டும். நிம்மதியும் அமைதியும் இருக்குமானால் நன்மையை சம்பாதிக்க இருக்கின்றீர்கள். அந்த நன்மை எந்த விதத்தில் என்பது உங்களுக்கு தெரியாது. அதிலும் பொருளை கொண்டுள்ளாதீர்கள். நாளைய வாழ்க்கை நீங்கள் பார்ப்பதெல்லாம் பணம் பணம் பணம். இந்த பிணம்தான் வாழ்க்கைக்கு கேடு. பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் குணத்தை மேற்கொள்ளுங்கள். குணத்தை கைவிட்டு விடுங்கள்.
பணத்தை தேடி நீங்கள் ஓட வேண்டியிருக்கும். அங்கு உங்களுடைய வேதனைகளும் உங்களுடைய மானக்கேடுகளும் அவ்வளவும் அங்கு உங்களுக்காக நீங்கள் வெளியாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய தகுதியில் நீங்கள் இறங்கிவிட்டீர்கள். மனிதன் என்ற தகுதிக்கு மட்டும்தான் இங்கு வாழ்க்கை. எப்பொழுது குணத்தில் ஒரு கேடை ஏற்படுத்தி கொண்டு நான் செல்கின்றேனோ, என்னை நானே இழிவுபடுத்திக் கொள்கின்றேனோ, பணம் என்ற ஒன்றுக்காக வேண்டி எவன் காலிலும் விழுந்து விடுவேனோ, மனிதர்கள் இல்லை, இறைவனும் இல்லை. எங்கு கெட்ட சக்திகளும் மனிதர்களுடைய விஷயங்களும் இறங்கிவிடும். இனி உங்களுடைய வாழ்க்கை வேதனையும் கொடுமையான வேதனைகளும் கஷ்டங்களும் தரித்திரங்களும் துன்பங்களும் இன்னும் என்னென்ன உங்களால் கற்பனை செய்ய முடியுமோ அவ்வளவையும் வைத்துக்கொண்டு உங்களுடைய மனம் அல்லல்படும், அலங்கோலமாக ஆகிவிடும். வாழ்க்கை அதுதான் பாக்கி இருப்பது. எண்ணம் என்ற உள்ளம் என்ற அந்த இரண்டும் சேர்ந்து சுகமாக அமைய வேண்டும். எண்ணம் நாளைய வாழ்க்கையை பற்றி, உள்ளம் எப்பொழுதும் உள்ள வாழ்க்கையை பற்றி, இன்று முதலாக என்றும் சுகத்தோடு இருக்க வேண்டும், நிம்மதியும் அமைதியும் கொண்டு. என் சூழ்நிலை நிம்மதியாக இருக்க வேண்டும், நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களால் முடியுமா? என் சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய பெரும் கஷ்டங்களும் கலவரங்களும் நிம்மதியை குறைத்து விடுகின்றது. எனக்கு இருக்கக்கூடிய கலவரங்கள் அமைதியை கருத்து விடுகின்றது. இந்த இரண்டின் மீதும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் மாற்றுபவர்கள் இல்லை. ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றப்பட வேண்டும். நிம்மதி எனக்கு என்னுடைய சுற்றங்களில் வேண்டுமென்றால், சுற்றங்களின் காரணமாக நிம்மதி அமைய வேண்டுமென்றால், கொள்ளை இருக்கக்கூடாது, கொலை இருக்கக்கூடாது, கலவரம் இருக்கக்கூடாது, நயஞ்சம் இருக்கக்கூடாது, துரோகம் இருக்கக்கூடாது. நான் நிம்மதியாக வாழணும்னு சொன்னோம். முடியுமா நமக்கு? நயவஞ்சர்கள் சுற்றி இருக்கிறாங்க, எனக்கு தெரியல. பார்த்தா சிரிக்கிறாங்க, குட் மார்னிங் சொல்கிறாங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நானும் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. தெரிஞ்சிருந்தும் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே. பிரார்த்தனை மேற்கொள்ளுங்க சொல்கிறாங்க. எனக்காக பிரார்த்தனை மேற்கொள்ளுங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது, பராமரிக்கும். ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் ஒன்றும் பிடிக்காது. அவங்க கேள்வியும் கேட்பாங்க, நாமளும் பதில் சொல்லுவோம், இல்லாதையும் பொருளாதையும் சொல்லுவோம். எந்த நேரத்தையும் நல்லா இருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பொறுமையோடு இருக்கின்றேன், பிரார்த்தனையோடு இருக்கின்றேன், இதை தவிர ஏதாவது சொல்ல முடியுமா? யார் நல்லா இருக்கிறீங்க இன்றைக்கி? நான் நல்லா இருக்கிறேன்னா, நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் என் மனசை சுகமாக்கிட்டதன் காரணமாக நான் கண்டிப்பாக நல்லா இருக்கிறேன். என் மனது என் மீது அதன் மீது அதிகம் முடிவான் நான் இல்லை. என் மனம் அமைதி ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த நன்றியுணர்வு இருக்கும்பொழுது நான் நன்றாக இருக்கின்றேன். நிச்சயமாக உள்ளத்தின் மீது சத்தியமாக நீங்கள் வாழ்வதும் நீங்கள் மரணிப்பதும் இதற்கிடையில் உங்களுடைய நிம்மதியும் அமைதியும் சுகங்களும் அங்கு என்ன நீங்கள் வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் புறத்திலிருந்து மட்டும்தான் நிகழும் என்ற அந்த பொறுமையை கொண்டு நீங்கள் உள்ளம் சத்தியத்தை கொண்டு சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்நாள் முழுமைக்கும் சுகம் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டுவிட்டது. டாக்டர்கள் வேண்டாம், கெட்ட சகுனங்கள் வேண்டாம். டாக்டர்கள் என்ற அந்த கெட்ட வார்த்தைகள் உங்களிடமிருந்து நீங்க வேண்டும். இறைவன் ஒருவன் என்ற அந்த எண்ணம் வேண்டும். தரித்திரம் வந்துவிடுமோ, கெட்ட எண்ணம் நீங்கட்டும். உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை இருக்கிறது. இறைவனுடைய வாக்கங்கள் இருக்கட்டும், உங்களுடைய இருதயத்தில் இருக்கட்டும். உள்ளம் அதற்கு நிகரான தெய்வ இல்லம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய அழகான விஷயங்கள் இது தேவை என்று இருக்கின்றது. நிம்மதியும் அமைதியும் இதற்கு நிகரான சொர்க்க வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சரி. எப்பொழுது உங்களுடைய சுற்றங்களும் உங்களுக்கு மனதை அலைக்கடிக்காமல் இருக்கின்றதோ, உங்களுக்குள்ளும் வீணான எண்ணங்கள் அலைக்கடிக்காமல் இருக்கின்றதோ, இந்த இரண்டும் சேர்ந்து அமைதியும் நிம்மதியும் இருக்கின்றதோ, இது சொர்க்க வாழ்க்கை. இந்த உலகத்தில் சொர்க்கத்தை நீங்கள் நாடுங்கள். மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்ல வேண்டும். உங்களுடைய மன்னிப்பு என் இறைவனே என்னுடைய உள்ளத்தின் கேடு தவறையும் குற்றங்களையும் நினைக்கிறது. நான் குற்றவாளியாக இருக்கின்றேன், தவறிழைப்பவனாக இருந்தால் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது பிறருக்கும் அந்த அநியாயத்தை போதிக்கின்றனோ நான் குற்றவாளியாகின்றேன். என்னுடைய தவறுக்கான தண்டனையும் குற்றமிழைத்ததற்கான தண்டனையும் இருமடங்கு வேதனையை அனுபவிக்குமாறு செய்துவிடாத இறைவனே, நிச்சயமாக நீயே என்னுடைய பாதுகாவலனாக இருக்கின்றாய். இருந்தபோதிலும் மனிதர்களை நான் பாதுகாப்புக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இன்னமும் என்னுடைய பொருளாதாரத்தை எனக்கு பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இந்த இரண்டும் இல்லை என்று தெரிந்திருந்தும் இந்த மாயை பேயாக என்னை பிடித்துக் கொண்டிருக்கின்றது.
நான் அந்த பேயை ஓட்டுபவன் இல்லை, உன்னிடமே தஞ்சமடைகின்றேன். இப்பொழுது பொருளை கொண்டு நாம் அமைதியாக இருக்கின்றோமே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, இந்த பாவத்திற்காக நான் மன்னிப்பு தருகின்றேன். உள்ளட்சம் கொள்ளுங்கள். உள்ளட்சம் உடையோருக்கு இறைவன் நிச்சயமாக பாதுகாவலாக இருக்கின்றான். அத்தியாயம் 2:45. பொறுமையாக உங்களால் இருக்க முடியாது உள்ளட்சம் இருந்தால் தவிர, பெரும்பாரமாக இருக்கும். சத்தியத்தை உணர்ந்தால் தவிர உள்ளட்சம் இல்லை. ஒரு அணுவளவு நன்மையும் சரி, ஒரு அணுவளவும் தீமையும் சரி, நான் எனக்காக உருவாக்கி கொண்டதுதான். இறைவனுடைய அனுமதியை கொண்டே அவை உருவாகின்றது. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும். இன்றைக்கி சூழ்நிலை நல்லா இருக்குதுன்னு காரணமாக எனக்கு நிம்மதியும் அமைதியும் சேர்ந்த ஒரு அலாதி அமைதி, அழகான ஒரு உணர்வு. இப்பொழுது என்னுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்குகளை நான் துல்லியமாக கேட்க முடியும், நம்பிக்கை கொள்ளவும் முடியும், அதற்கும் மேலாக விரும்பவும் முடியும். நம்பிக்கைக்கு மேலானது விருப்பம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நான் ஒரு விஷயத்தை ஏற்கும் பொழுது நான் ஆசையோடு காத்திருக்கின்றேன், எப்பொழுது நிகழுமோ என்று. அதனை சந்தேகப்படும் பொழுது பின்னர் நம்பிக்கை கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. நம்பிக்கை கெட்ட வார்த்தை, விருப்பம் அழகான வார்த்தை. ஊருலக மக்கள் நம்பிக்கை வேண்டும் என்று கூறுவார்கள், அதற்கு நிகரான வார்த்தை இல்லை என்று. நம்பிக்கை கெட்ட வார்த்தை, இரண்டாம் தரமான வாழ்க்கை. முதல் தரமான வாழ்க்கை விருப்பத்தோடு வாழ்வது. சந்தேகம் கொண்டு விட்டால் நம்பிக்கை கொள்ள வேண்டி வந்துவிடும், அது இரண்டாம் தரமான வாழ்க்கை. அந்த நம்பிக்கைக்குரியது விளையும் பொழுது, விருப்பத்துடன் இருக்கும்பொழுது விளையும் பொழுது முதல் தரமான வாழ்க்கை. நாம் முதல் தரமானவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். இறை உணர்வை கொண்டு வாழாத வரையில், இறைவனை நான் ஏற்றுக்கொள்ளாத வரையில் இந்த இரண்டாம் தரமான வாழ்க்கை அல்லது மூன்றாம் தரமான வாழ்க்கை, நம்பிக்கையை விட்டுவிட்டு நான் பொருள்களை கொண்டு வாழக்கூடிய கெட்ட வாழ்க்கை, அமைதி இழந்த வாழ்க்கை, நிம்மதி கெட்ட வாழ்க்கை, வேதனைகளோடு வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னும் சோதனைகளாக அடுக்கடுக்காக வர வேண்டியது மனதில் இருக்கின்றது. அவையும் உருவாக இருக்கின்றது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இறைவனுக்கு சரணாகதி அடையாத வரையில் ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அது உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது எவ்விதமாக உருவாக இருக்கின்றது? உருவாக்குபவன் அவன்தான். உருவாக்குபவனே, உனக்கே நான் அஞ்சுகின்றேன். உன்னை தவிர அஞ்சுவதற்கு தகுதி படைத்தவன் எவனும் கிடையாது, எதுவும் கிடையாது. என்னை ஏற்றுக்கொள்வாயாக இறைவனே. என் குடும்பத்தினரையும் நீ என்னுடன் சேர்த்து ஏற்றுக்கொள்வாயாக. உங்கள் குடும்பத்தை விட்டுவிடாதீர்கள். உங்களுடைய உள்ளத்திலிருந்து, பொருள்களிலிருந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு மனிதர்கள் கற்பித்த மிக கெட்ட வாழ்க்கை. அந்த பொருளை அடைவதற்காக 22 வருடம் 25 வருடம் கிழவனார் வரைக்கும் படிக்கணும். அடுத்தவனுக்கு போய் கூலி வேலை செஞ்சு அந்த பொருளை வாங்கிறதுக்காக வேண்டி. நான் படிப்பது என் கூலி வேலைக்காக, நாளைக்கு அடுத்தவனுக்கு உழைத்து அவனிடமிருந்து கையேந்தி அந்த கூலி பணத்தை வைத்துக்கொண்டு பட்ஜெட் வாழ்க்கை வாழ்வதற்காக, நெருக்கடியான வாழ்க்கை வாழ்வதற்காக என்று நானும் தயாராகி என்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டேன். ரிட்டையர் ஆகிட்டேன். என் பிள்ளைகளும் நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறாங்க. அவங்க பிள்ளைகளை நம்பி வாழ வேண்டியிருக்கும். இறைவனை நம்புவதை விட்டுவிட்டு எவற்றையெல்லாம் நம்பி, யாரை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையை இன்று நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் என்று பாருங்கள். என் பிள்ளையை படித்து வளர்த்து வச்சுட்டா நாளைக்கு அவன் என்ன காப்பாற்றுவான்? பணம் காப்பாற்றும், பணம் காப்பாற்றும். கேடு சூழ்ந்து கொண்டது. நல்லறிவு இருந்தும் வடிகட்டி நாம் நமக்கு வாழ்க்கையாக ஆக்கி கொண்டோம். உலக மக்களையும் ஊர் மக்களையும் சுற்றங்களையும் பெற்றோர்களையும் சம்பத்துவங்களையும் அவ்வளவையும் விட்டு விலகுங்கள். இறைவன் ஒருவன் போதுமானவன். ஏனென்றால் அவன்தான் இவ்வளவு உங்களுக்கு ஏற்படுத்தியது. நீங்கள் அவனை விட்டுவிட்டு இவ்வளவு பேரையும் கட்டிக்கொண்டீர்கள். அவ்வளவு பேரும் உங்களை கைவிடுவார்கள். அந்த நாளில் நானும் கைவிடுவேன். அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவனுக்காக. சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அது உருவாக்கம் பெற்ற பிறகு அடிக்க முடியாது. அதுக்குரிய காலத்தவணை உண்டு. ஒரு குழந்தை உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த உருவாக்கம் முடிந்து வெளியே வந்துவிட்டால் அதற்குரிய காலத்தவணையின் மீது அது வாழும். அந்த காலத்தவணை முடியும் வரையில் நீங்கள் வாழ்வீர்கள். அது கெட்ட குழந்தையாக வாழ்ந்துவிட்டால் அதனையும் அனுபவித்து வாழ வேண்டும். உருவாவதற்கு முன்பாக சூழ்நிலைகள் அறிவிக்கப்பட்டுவிட்டன. இப்பொழுதும் சரி, என்றென்றும் நீங்கள் மழையை விரும்புகின்றீர்கள். ஏனென்றால் அதுதான் என்னுடைய விளைச்சல்கள் இருக்கின்றன. இந்த பூமியின் விளைச்சல்களில் தான் நான் வாழ வேண்டியிருக்கின்றது. இந்த பூமியின் விளைச்சல்களை நான் உருவாக்குபவன் இல்லை. அது மரமாகி கனிந்து காயாகி கனிந்து பின்னர் அது பழமாக
அது ருசியும் மனமும் கொண்டு என்னை அது அடைக்கின்றது, இப்பொழுது நீங்கள் என்னை உண்ணுங்கள் என்று. இவ்விதமாக இறைவன் என்னை எந்த அளவுக்கு எவ்வளவு தூரத்திற்கு என்னை அறியாமலேயே மரங்களையும் கனிகளையும் நிழல்களையும் குளிர்ச்சியையும் இன்னும் வாழ்க்கையினுடைய உணர்வுகளையும் இன்னும் அழகையும் அளித்து கொண்டிருக்கின்றானே, அவனுக்கு நான் கீழ்ப்படுகின்றேன். என் கைகளால் எதனையும் உருவாக்கவில்லை. பூக்களையும் காய்களையும், காய்களிலிருந்து கனிகளையும், கனிகளிலிருந்து என்னை வரவேற்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு மனமும் கொண்டு வரவேற்கின்றதே, இதனை நீங்கள் உருவாக்குகின்றீர்களா விலை பேசி விற்பதற்கு? உணவின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் உணவை கொண்டுதான் அதிகாரமே நடந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுமையிலும் ஆட்சி அதிகாரம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு வயிற்றில் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்னுடைய ஆட்சி அதிகாரம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது. உயிருக்கு விலை பேச முடியாது என்பது தெரியும். உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய அந்த உணவுக்கு விலை பேசக்கூடியவன் இவனை விட இறைவனுக்கு பகிரங்கமான விரோதி யார் இருக்க முடியும்? ஆனாலும் நாம் ஓட்டு போட்டு அரசாங்கத்தை அமைத்து நீங்கள் உணவை விட்டுக்கொள்ளுங்கள். என்னைக்காவது உணவு விலையை குறைக்கும் பொழுது ஓட்டு போடும். ஜெயிக்கிறதுக்கு உணவு விலையை குறைக்க வேண்டும். ஜெயித்த பிறகு உணவு விலை ஏற்ற வேண்டும். ஒரு முறையா 2 முறையா? எல்லா அரசாங்கங்களும் அரசியல்வாதிகளும் கடைசியில் நாங்கள் உங்களுக்கு இலவசமாக தர்றோம், என் உயிரையே வாங்கிட்டு பிறகு நான் இலவசமாக தர்றேன். அந்த இலவசமாக தர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அது ஒன்று தான். உங்களுடைய மனசு அவங்க வேணும்னு தோணும். பணம் வேண்டாம், பணம் வேண்டாம் என்பதை இறைவன் இப்பொழுதும் அறிவிக்கின்றான். நீ உங்களுடைய அருளை கொண்டு வாழவே என்று. அந்த அருள் பணத்தை உங்கள் பக்கம் கொண்டு வரும். அருள் இல்லை என்றால், பொருள் தான் என்றால் நீங்கள் பொருளை தேடி போக வேண்டியிருக்கும், குணங்களை விட்டுவிட வேண்டியிருக்கும், இறைவனை மறக்க வேண்டியிருக்கும், வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை நீங்கள் நம்ப வேண்டியிருக்கும், சூதுவாதுகளை நம்ப வேண்டியிருக்கும். குணக்கேடுகளில் வாழ்ந்தால் பேர் வாழ்க்கை இல்லை என்பதை அனுபவிக்க நீங்கள் நம்பி அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். குணத்தை விட்டால் பணம், பணத்தை விட்டால் குணம், குணத்திலிருந்து இறைவனுடைய அருள், பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் போய் தேடுவதை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை தேடி வரக்கூடிய அந்த அருளை விட்டுவிட்டீர்கள். பணத்தை கால்களால் எடுக்க வேண்டும், கைகளில் எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அசிங்கம். உணவையே உயிருக்கூடிய உணவையே உங்களுக்கு இறைவன் உங்களுடைய காலையில் கிடைத்திருக்கின்றான். அவ்வளவையும் பணத்தை கொண்டு போய் கண்ணில் ஒத்திக்கிறதும், இதை லட்சுமின்னு சொல்கிறதும், இது தெய்வம்னு சொல்கிறதும் இதை விட அசிங்கமான போக்கு கிடையாது என்பதை, இறைவனுக்கு விரோதமான போக்கு கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த தரித்திரத்தை தரித்திரமாக மதியுங்கள். அருளை விரும்புங்கள். பொருள் தேடி வரும். கால்களில் அதை மதியுங்கள். உங்களுக்கு நன்மை. அதை கைகளில் வாங்குவது கேடு என்பதை இப்பொழுது அறியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தை என்ன இருக்கின்றதோ நிறைவேற்றி காட்டுவான். ஒரு வெங்காயம் 50 கிலோ விற்றுச்சு, 50 காசு கூட போராத அளவுக்கு இறைவன் குறைக்க முடியும். அதுவும் இல்லாத அளவுக்கு ஆக்க முடியும். ஆனால் குறைத்து கொண்டு வரும்பொழுது, வெங்காய விலை வீழ்ச்சி அடையும் பொழுது, காய்கறிகள் வீழ்ச்சி அடையும் பொழுது உணவை பெருக்க இறைவன் என்று கேட்கவில்லை. அந்த எண்ணம் இருந்திருந்தால் என்று பணத்திற்கு தேவையே இல்லாமல் ஆக்கிடுவான். பணம் இருந்தால் தானே உணவு என்று கேட்டீர்களே, விலைவாசி குறைத்தது யார்? 50 ரூபாயை 50 காசு குறைச்சி பார்த்தது கிடையாது. அது கூட வேணும்னு சொல்லிட்டு ரோட்டை தூக்கி போட்டு பார்த்தது கிடையாதா? உணவு வேண்டுமா, பணம் வேண்டுமான்னு கேட்டால் இப்போ என்ன பதில் இருக்குது மனசில்? உணவு வேண்டும், விரும்புங்கள். அவன் படைக்கக்கூடியதில் உயிரோட்டம் இருக்கின்றது. நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் இருக்குது, அது கழுத திங்கும் அந்த பேப்பர். அது எனக்கு உத்தரவாதமாக இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கைக்கு. நம்பிக்கையாளர்களாக இன்று நீங்கள் உயர்ந்து விளங்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் பக்கம் திரும்ப வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடியது என்ன என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உள்ளம் சீரடைய வேண்டும். அவனுக்கு மட்டும்தான் அந்த உள்ளம் இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய அறிவு, மனிதர்களுடைய வழிமுறை எதுவும் அங்கு இறங்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் இந்த பாதை மிக அவசியமாக இருக்கின்றது. இன்று உங்களுடைய மனம் அமைதியடைய வேண்டும். இன்று உங்களுடைய மனம் சீரடைய வேண்டும். இன்று உங்களுடைய மனம் நிம்மதியடைய வேண்டும். உலகமே கொந்தளித்தாலும் சரி, இங்கே நிம்மதி வேண்டும். அவர்களுடைய பங்குக்கு அவர்கள் கொந்தளிக்கட்டும். என்னுடைய பங்குக்கு இறைவன் உலகத்தில் என்னை சுற்றி எவ்வளவு நிகழ்ந்தாலும் சரி நிம்மதியை கொடுக்க வேண்டியது இறைவன். ஆகவே அவர்களுடைய தீமைகள் தீண்டாது, என்னுடைய மனமும் கலங்காது, அமைதியும் நிம்மதியும் கொண்ட சொர்க்க வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கப்படுகின்றது. அத்தியாயம் 41:30. யார் இறைவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்று உறுதி கொள்கின்றார்களோ, அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உன்னை தவிர கதி கிடையாது என்ற அடிப்படையாகும். உன்னை தவிர கதி கிடையாது. கும்பிடுதல் என்பது அதுதான்.
உன்னை கும்பிடுகின்றேன். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உன்னை கும்பிடுகின்றேன். உன்னை தவிர கதி கிடையாது, உனக்கே சரணாகதி, மற்ற எவனையும் பற்றி கவலைப்பட மாட்டேன். உனக்கு நிகராக உதவி செய்வனோ உனக்கு நிகராக பாதுகாப்பவனோ இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டேன். இதற்கு பெயர் அல்லாஹ். கும்பிடுகின்றேன் என்று கூறுகின்றீர்களே, இதுதான். உள்ளத்தில் அவன் பேசுகின்றானே உன்னை தவிர கதி கிடையாது என்று கூறும் பொழுது நீங்கள் இணை வைக்காதீர்கள். என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ உதவி செய் என்று மனிதர்களிடம் பொருளின் அடிப்படையில் போய் நிற்க வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் தங்களுக்கே உதவி செய்து கொள்ள சக்தி இல்லாதவர்கள். உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் உங்களிடமிருந்து பிரதிபலனாக அவர்கள் என்ன உதவி செய்தார்களோ அதற்கு மேம்பட்டு உங்களிடமிருந்து அதனை எதிர்பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர மற்றபடி உங்களுக்கு உதவி செய்ய முடியாதவர்கள் அவர்கள் பொருள்களை கொண்டு கொடுக்கும் பொழுது பொருள்கள் என்னுடைய அருளுக்கு நிகராக இல்லை. அருளும் பொருளும் சமமாகாது. இதற்கு நிகராக அது கிடையாது. அருளுக்கு நிகராக பொருள் கிடையாது. நீங்கள் பொருள்களை நீங்கள் விரும்புகின்றீர்கள். அது என்றைக்குமே குறைபட்டது, கரைப்பட்டது. இந்த கரையும் குறையும் கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்காதீர்கள். நிறைவையும் அழகையும் அமைதியும் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஒருவனை தவிர கதி இல்லை என்று உங்களை உள்ளத்தில் சரணாகதி அடையுங்கள். இதுவரையில் வெளியில் சென்று நீங்கள் கும்பிட்டுக் கொண்டீர்களே, அது கூடாது. அங்கு பூசாரி இருப்பார், என்னை கவனித்து விட்டு தான் நீ கடவுள் அடைய வேண்டும் என்று. இங்கோ இறைவன் உங்களோடு இருக்கின்றான், பேசிக்கொண்டிருக்கின்றான், என்னோடு பேசுங்கள் என்று கூறுகின்றான். எவனும் குறுக்கே கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் அந்தரங்கத்தோடு நான் இருக்கின்றேன். நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். அருளோடு வாழுங்கள். பொருள்களில் உயிர் இருக்கும். பொருளை நம்பி வாடுங்கள், என் அருள் போய்விடும், அது உயிரோட்டம் இருக்காது. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடு ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, அதில் உயிர் போயிடுச்சு, அதில் விஷம்தான் இருக்குது, சாப்பிடுங்க, ஒத்துக்காது. பத்தியம் இடுங்கள். இன்னும் அந்த பத்தியத்திலும் குலை பட்டினியிலும் இறுதி வரையில் நான் வாழ்ந்து வேதனையோடு சாக வேண்டியிருக்கும், நோய்களோடும். இந்த வாழ்க்கை இதுவரையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை இனி கூடாது. என் இறைவனே, நீயும் என்னுடைய இந்த தேவைகளை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பாய். நான் இனியும் வழி தவறக்கூடாது, குற்றவாளிகளாக ஆகிவிடக்கூடாது. நான் வழி தவறியது மட்டுமல்லாமல் என் குடும்பத்தினரையும் வழி தவறு செய்து கொண்டிருக்கின்றேன். என்னையும் என் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்வாயாக என்று உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக அத்தியாயம் 2:45. பொறுமையாளர்களாக யார் இருக்கின்றீர்களோ, நீங்கள் நற்செயல்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நாளைய வாழ்க்கையை என்னை அனுமதிக்கின்றீர்கள் சீராக அமைவதற்காக நான் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது கலவரத்தையும் கலக்கத்தையும் கொண்டு உங்களுடைய மனதை நீங்கள் புண்படுத்திக் கொள்ளவில்லை. நாளைய வாழ்க்கையில் இவ்வளவும் அங்கு நிலைவருவதற்காக வேண்டி உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதற்குரிய அந்த கவலையும் அங்கு நிலைவரும். உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த நிம்மதியும் அந்த உருவாக்கத்தில் நிறைவேறும். உயிரோட்டம் உள்ளதாக நான் அமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கவலையும் பயத்தையும் கொண்டு அதனை இப்பொழுது சாகடித்து விடாதீர்கள். வெறும் பொருளாக அமைந்துவிடும், அது அருளாக இருக்காது, உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக அமையாது. இன்று உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பம் சகிதமாக உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய குடும்பத்தாரும் நீங்கள் விரும்பக்கூடிய அவ்வளவு பேரும் உங்களுடன் சேர்ந்திருக்கட்டும். தனித்தனியாக இருங்கள். யாரும் ஒருவரை நம்பி வாட வேண்டாம். உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தது அவன்தான், இனியும் ஒன்று சேர்த்து வைப்பான். பொருள் அடிப்படையில் நீங்கள் ஒருவரை விரும்ப வேண்டாம். அருள் அடிப்படையில் ஒருவருக்கு உபதேசம் செய்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு எச்சரிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு இறைவனுக்கு சுகமாக வாழ்ந்து வாருங்கள். நிச்சயமாக இறைவன் கைவிடுவதில்லை என்பதை அறிந்து இன்று முதலாக சீரான வாழ்க்கை தொடரட்டும். உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். கவலையும் பயமும் கூடாது. அவனுக்கு பயப்படுங்கள். நீங்கள் அறிவை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை மாயையை கொண்டு பயப்படாதீர்கள். இந்த இணைவைப்பு மிக கெட்டதாகும். சத்தியத்தின் மீது அவனுக்கு நீங்கள் பயந்தீர்களானால் நாளைய வாழ்க்கை மாறிவிட்டது. உங்களுடைய கற்பனையை கொண்டு பயப்படுகிறீர்களானால் எதனை பயப்படுகின்றீர்களோ அது நிறைவேறி தீரும். அது நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். அந்த வேதனை இனியும் கூடாது. இதுவரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை போன்று இனியும் நமக்கு அமையக்கூடாது என்ற அந்த உள்ளட்சத்தின் மீது இன்று நம் இறைவனுடைய கருணை கொண்டு மரலை கொண்டும் இந்த வாழ்க்கையை துவங்குவோம்.